மலர்ந்து. ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ராக்கிங் கேமராவில் வீடியோ பண்ணுறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்எஸ்க்கு வந்து டயர் சும்மா முழுக்கட்டின்னு போயிடுச்சு. வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் கடைசி கட்ட வரையும் ஓட்டியிருக்கோம். அதனால பம்ப் எடுத்து காற்று அடிச்சுக்கிட்டே காரைக்கால் போய் டயர் மாற்ற போகிறோம். எம்ஆர்எஃப்ல தான். ஏன் எம்ஆர்எஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த வண்டி வாங்கின புதுசில் 22,000 கிலோமீட்டர் அப்போ டயர் மாற்றணும். இப்போ 42,000 கிலோமீட்டர் வந்துருச்சு. நல்லாவே உழைச்சிருக்கு. தேஞ்சதுக்கு அப்புறம் கூட ஒரு அளவு ரொம்ப உலட்டாம நல்லா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலதான் எம்ஆர்எஃப் போறோம். வாங்க நம்ம எவ்வளவு ரேட் வருது ஆர்எஸ்க்கு என்னென்ன நம்ம ரேடியல் டயர் தான் சொல்லியிருக்கேன். அதுலயே வந்து இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்ப்போம் எவ்வளவு ரேட் வருது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நண்பா 2வது வாட்டி இறங்குறோம். காத்து அடிக்கிறதுக்கு. காத்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. காத்து அடிச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ரொம்ப த்ரில்லா போயிட்டு இருக்குது. ஏற்கனவே நாங்க ஒரு காரைக்காலுக்கு வந்து நம்ம ஆபீஸ்ல இருந்து ஒரு 37 கிலோமீட்டர் வரும். அதுல ஒரு 15 கிலோமீட்டர் கடந்துட்டோம். ஃபர்ஸ்ட் காத்து அடிச்சு, இப்ப அடுத்தது காத்து அடிக்கிறோம். அடுத்தது எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்ப்போம். வாங்க செம இன்ட்ரெஸ்டா போவோம். ஜாலியா. நம்ம ஆர்எஸ் நம்மளுக்காக எவ்வளவு உழைச்சிருக்குது. அதனால நாங்க டயரை வந்து கடைசி வரையும் தேய்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு வெறி. 2 டயரையும் மாத்தினா ஒரே வாட்டியும் மாத்தணும், ஃப்ரண்ட்டையும் பேக்கையும். அதான் எங்களோட எய்ம் எப்போதுமே. அதெல்லாம் நம்ம இப்படி ஆயிடுச்சு. நண்பா காத்து குறையறதுக்குள்ள நம்ம காரைக்காலுக்கு போகணும். அடுத்து எங்க காத்து அடிக்கிறோன்னு பார்ப்போம். பார்த்துக்கிட்டே வீடியோ பார்த்துட்டே வாங்க. ஆர்வத்துல காத்து குறையுதுன்னா எம்ஆர்எஃபே தாண்டி போயிட்டான். காரைக்கால் எம்ஆர்எஃப் ஷோரூம் வேற லெவல்ல இருக்குது. டயர் பார்த்தாச்சு. கடைசியில் நம்ம எதிர்பார்த்த டயர் கிடைக்கவே இல்லை நண்பா. பழைய பேட்டர்ன் உள்ள அதே டயர் தான் கிடச்சிது. ரேடியலில் 5150 வந்துச்சு நண்பா டயரு. வாங்க புது டயர் வாங்கியாச்சு. அப்போ பழைய டயரோட நிலமை இதுதான். பாரு நண்பா, பேர்ன் அவுட் பண்ணிடுவோம் வாங்க. நண்பா நம்ம பண்ண பேர்ன் அவுட் பிடிச்சிருந்ததா லைக் பண்ணி விடுங்க நண்பா. பேர்ன் அவுட் பண்ணோன்னு டயரை பாருங்க, வேற லெவலில் அடி வாங்கிடுச்சு. எம்ஆர்எஃப் பாராட்டி தான் ஆகணும் நண்பா, இந்த அளவு தாங்கினதுக்கு. நம்ம அண்ணன் தான் மாட்டி கொடுத்தாரு. சூப்பராக பர்ஃபெக்டாக மாட்டினாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். நம்ம எம்ஆர்எஃப் ஷோரூம் பெருசாக இருக்கே தவிர நம்மளை ஏமாற்றி விட்டாங்க. டயர் மாற்றி கொடுக்க மாட்டோம் இந்த வண்டிக்கெலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் அந்த அண்ணன்ட்ட வந்தோம். ரொம்ப பயந்துக்கிட்டு தான் நம்ம வந்தேன். எப்படி கழட்ட போகிறாங்க, மிஷினில் கழட்டாமல் போனால் நம்ம அலைவில் பாதிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பக்காவாக ஒரு ஸ்க்ராட்ச் இல்லாமல் சூப்பராக கழட்டி செம்மையாக பண்ணார். டப்பார்னு ஒரு அடி அடிக்கிறாரு, டயர் மாட்டிக்கிறேன்பா. செம்மையாக பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரை ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அவருக்கு. இந்த கடையோட எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டயர் வாங்கினீங்கன்னா தாராளமாக போய் அந்த அண்ணன்ட்ட மாட்டலாம். பர்ஃபெக்டாக மாட்டி அவரே செயின் வரையும் அலைன் பண்ணி கொடுத்தாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க நண்பா. என்ஜாய் பண்ணுங்க நண்பா.